அவருடைய நேசம் மாத்திரம் மாறாத ஒரு நேசம். எந்த விதமான ஒரு பிரைஸ் டேகும் ஃபிக்ஸ் பண்ண முடியாத ஒரு நேசம். The agape love of God. He loved us so much. Amen. Hallelujah. நன்றி. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்க? அவருடைய அன்பு எத்தனை மேலானது. கரங்களை உயர்த்தி அந்த அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. அன்பாய் வந்த நீர் எங்களிடத்தில் பிறந்தீங்களே ஆண்டவரே. Love came down from heaven and that's Jesus Christ. Thank you Lord. நீர் எத்தனை பெரியவராக இருக்கிறீர் ஆண்டவரே. Hallelujah. In Malachi chapter 3 verse 6 we read, "For I the Lord do not change. Therefore you, O sons of Jacob, are not consumed." கர்த்தர் சொல்கிறார், நான் என்றென்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், நான் என் வார்த்தை அது நிலையாய் நிற்கும். கர்த்தருடைய வார்த்தை தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். That is the reason that you are here this morning. The very breath in our nostrils is because Jesus Christ is in us. Amen. Hallelujah. And He is mindful of us. உங்கள் மேல் அவர் நோக்கமாய் இருக்கிறார். மாறிடாய மானேசரே, மாறாதவர் அன்பென்னாலுமே எனக்காய் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர் என் இயேசு மாத்திரமே. அவர் அன்பு எத்தனை எத்தனை பெரிதாக இருக்கிறது. சேர்ந்து உற்சாகத்தோடு கூட இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். கரங்களை தட்டி மாறிடாய மானேசரே, ஆஹா மாறாதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பீரே. மாறிடாய மானேசரே, ஆஹா மாறாதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே தள்ளாமலே நேசனாக மாறிடவே, பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே. நேசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாறி. கரங்களை அசைத்துக்கமா. நேசித்திருக்கிறார், அவரை போல நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் எத்தனை வல்லவர். உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல் நேசித்ததினார் அல்லல் யாவும் அகன்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் உள்ளம் போல நேசித்ததினார் அல்லல் யாவும் அகன்றிடவே ஆதிதேவன் பலியானார். கரங்களை அசைத்து இயேசுவின் மகா அன்பீதே, அதன் ஆழம் அறியலாகுமோ?
God showed his love for us when we were yet sinners. பாவத்தில் விழுந்து கிடக்கிற நமக்காக அப்படிப்பட்ட அந்த நிலைமையில அவர் அன்பு காட்டினாருங்க. ஆமென், ஹalleluya. உன்னை அவ்வளவாய் அவர் நேசிக்கிறார். No sin can put you down. No sin can destroy you. No sin can overtake you because my Christ has redeemed you. Amen. கரங்களை நன்காக தட்டலாமா? அவர் உங்களை எவ்வளவு பெரிய விலக்கிரகம் கொடுத்து உங்களை வாங்கி இருக்கிறார். தன்னையே தானே கொடுத்து உங்களை அவர் தூக்கி எடுத்திருக்கிறாருங்க. Amen. We have an assurity in Jesus Christ because we are no more sinners. Amen. பாவத்தில் இனி நாம் இல்லை. கர்த்தர் உங்களை எல்லா பாவத்திலிருந்தும் விடுவித்து இருக்கிறார். ஒருவேளை பாவத்தில் இருக்கேன்னு சொல்றீங்களா? இந்த வேளையில் இயேசு என்று சொல்லி நீங்க பாடினீங்க இல்லையா? கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார். ஆமென், ஹalleluya. நீ இயேசு என்று சொல்லி கூப்பிடும்பொழுது என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உனக்குள்ளாய் வந்து வாசம் செய்கிறார். அவர் இருக்கிற இடத்துல பாவமே இல்லை. ஆமென். பலன் உண்டு. He is there with you right now. இந்த வேளையிலும் அவர் இருக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரமே அவ்வளோ பெரிய அந்த பரலோகத்தில் இருக்கிற எல்லா செல்வத்தையும் விட்டு அந்த சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து நம்மிடத்தில் ஒரு ஏழை கோலம் தரித்து பிறந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கரங்களை தட்டலாமா? Hallelujah. He came in search of us to redeem our relationship with the Father once again. Jesus Christ. Oh, தாழ்வில் நம்மை நினைத்தவருங்க அவர். ஆமென், hallelujah. You know, in Psalms 136:23 it says, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் ஒருவர் தான் நம்மை தாழ்வில் நினைக்கிறார். நிறைய தடவை நம்முடைய வாழ்க்கையில தாழ்வான பகுதிக்கு போகும்போது, வாழ்க்கையின் சீற்றங்கள் அதிகமாக இருக்கும்போது, தாழ்ந்து போகிற நிலைமையில நாம் இருக்கும் பொழுது மனுஷங்க நம்ம கூட இருக்கிறது இல்லைங்க. அவர் ஒருவர் மாத்திரமே தாழ்வுல உன்னை நினைக்கிறவர். ஆமென், ஹalleluya. கரங்களை உயர்த்தி நன்றி என்று சொல்றீங்களா? நன்றி ஆண்டவரே, என்ன நினைச்சீங்களே, உமக்கு நன்றி. இந்த வருடம் பூராவிலும் யோசிச்சு பாருங்களேன், எத்தனை தடவை நம்ம கீழே விழுந்திருப்போம், எத்தனை தடவை நம்ம குழிக்குள்ளாக போகிற நிலைமை போல இருந்திருக்கலாம், எத்தனை தடவை நம்ம ஒன்றும் இல்லாத நிலைமையில போயிருக்கோம். மனுஷங்க நம்மை விட்டு சென்ற நேரத்தில் எல்லாம் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவோட கரம் நம்மேடு கூட இருந்ததே. தாழ்வுல நினைக்கிறவர் ஒருவர் மாத்திரமே. அந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜா உன்னை தேடி வந்திருக்கிறார். சிங்காசனத்தை விட்டு உன்னை தூக்கும்படியாய். Hallelujah. And he delights in the praises of his people that he brings. அந்த சிங்காசனத்தோட கூட உன் அருகாமையில் வந்து இப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எதற்கு தெரியுமா? நீ அவரை ஆராதிப்பதை அவர் கேட்பதற்காக. கரங்களை நன்காக தட்டலாமா? We serve an awesome God that he is there right next to you and he delights in you praising him. இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். கரங்களை தட்டி அவர் ஒருவரால் மாத்திரமே உன்னை சேற்றிலிருந்து தூக்கி நிறுத்த முடியும். Oh, thank you Jesus. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து என்ன பண்ணார்? அவரு தூக்கினாரே, சென்று நின்று உயர்த்தினாரே, கண்மாலை மீது தூக்கினாரே, சென்று நின்று உயர்த்தினாரே, கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ, என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ, என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. Just enjoy the presence of God that is so strong this morning. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். உன் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என்
நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு. அவர் அன்பை நினைச்சு பாடுங்களேன், கரங்களை அசைத்து. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சொல்லி பாடுங்களேன். புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் சத்தத்தை உயர்த்தி என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அந்த அன்பு ஒன்றே அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. ஓ சிங்காசனம் விட்டிறங்கியே, ஓ சிங்காசனம் விட்டிறங்கியே, ஓ சிங்காசனம் விட்டிறங்கியே, ஓ சிங்காசனம் விட்டிறங்கியே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களினால் மூடி சுற்றுகின்றார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களினால் மூடி சுற்றுகின்றார். கழுகை போல ஒரு வேலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. கழுகை போல ஒரு வேலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. தூக்கினாரே சேற்று நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. தூக்கினாரே சேற்று நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு பாடுங்களேன் அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி give it up for Jesus Christ. Oh, the King of Kings and the Lord of Lords came in search just for you. உனக்காக மாத்திரமே அவர் வந்தாருங்க. ஹalleluya. உன்னுள்ளாய் அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பை புரிஞ்சு கொள்ள முடியவே முடியாது, புரிந்து கொள்ள முடியவே முடியாது. பாவிகள் இடத்துல நம்ம இருக்க மாட்டோம் இல்லையா? நமக்கு யாராவது துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா நம்ம அந்த இடத்துல இருந்து போயிடுவானா? அவர் அப்படி இல்லையே.
உனக்காகவே, அப்படிப்பட்டவங்களுக்காக தானே அவர் வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. உன்னை மாற்றி கழுவி சுத்தப்படுத்தி அழகுபடுத்தி பார்க்கிற தேவன் அவர் ஒருவரே. ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை நன்காக தட்டுறீங்களா? அவர் வந்து உன்னை அதே வண்ணமாக வைக்காதபடிக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அவர் கொடுக்குறாருங்க. அவர் சிங்காசனத்திலிருந்து இறங்கி வந்து உன்னை கழுவி சுத்தப்படுத்தி அழகுபடுத்தி பார்த்து ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். A new start, a new beginning for those who are in Christ. As we read, என்ன இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Behold, all things have become new. You are a new creation if you are in Christ. Amen. How many of you feel that you are a new creation? Perhaps in this year you have gone through many ups and downs. You went across a lot of turbulences in life, across rough waters. But I tell you, you are a new creation if you are in Christ. Hallelujah. 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 கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்கன்னு சொல்றீங்களா? இல்லைங்க, கர்த்தர் இயேசுன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது you are a new creation if you are in Christ. He is giving you a new beginning, a new start. ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வருடத்தில் ஒருவேளை நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கலாம், துயரங்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் வருகிற நாட்கள்ல இன்னையிலிருந்து கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. புது வாழ்வு தந்திடுவார் இயேசு. நமக்காய் கிரியை செய்வார். சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்து பாதையை உண்டு பண்ணின தேவன் இன்னும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். உனக்கும் அவர் செய்ய இருக்கிறார். கரங்களை நன்காக தட்டி can we sing this song together? சபை இயற்றிய பாடல் இது. பாடலை சேர்ந்து பாடுவோம். வாக்குத்தத்தம் நிறைந்த பாடல். சொல்லி பாடுங்க. கர்த்தர் அப்படியே உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசமாய் சொல்லி பாடுகிறவளுக்கு அப்படியே புது வாழ்வு தந்திடுவார் இயேசு. நமக்காய் கிரியை செய்வார். இரண்டாய் பிளந்து பாதை தந்திடுவார். சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்து பாதை தந்திடுவார். புது வாழ்வு தந்திடுவார் இயேசு. நமக்காய் கிரியை செய்வார். சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்து பாதை தந்திடுவார். சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்து பாதை தந்திடுவார். சமாதான தாவரத்தில் நிலையாய் உன்னை தங்கச் செய்வார். பழையவைகளை ஒழிப்பார், புதியதை தருவார். பழையவைகளை ஒழிப்பார், புதியதை தருவார். சமாதான தாவரத்தில் நிலையா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ, சமாதான தாவரத்தில் நிலையாக தங்கச் செய்வார். புது வாழ்வு தந்திடுவார் இயேசு. நமக்காய் கிரியை செய்வார். சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்து பாதை தந்திடுவார். சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்து பாதை தந்திடுவார். விசுவாசமாய் பாடுகிறவர்களுக்கு கர்த்தர் அப்படியே செய்வாங்க. வாய்களில் சொல்லி பாடுங்க. புது வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. ஆண்டுகள் தோறும் உன்னை காப்பார், நல் சுகம் தந்திடுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டுகள் தோறும் உன்னை காப்பார், நல் சுகம் தந்திடுவார். தீமையின் வாசல்களில் வந்திடாமல் காத்துக் கொள்வார்.
நன்காக தட்டி ஹalleluya. உனக்காக சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்து பாதை தந்திடுவார். உனக்காக அவர் செய்வாருங்க. இது ஒரு கதை இல்லை, நம்ம பாடுறதுல நடந்தவைகள். ஆமென், ஹalleluya. சமுத்திரத்தை பிளந்த தேவன், அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு வழியை உண்டு பண்ணின தேவன் உனக்கும் வழியை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். உனக்கு முன்பதாக சமுத்திரமாக என்ன இருந்தாலும் சரி பரவாயில்லை, அவர் அதை இரண்டாய் பிளக்க வல்லவராக இருக்கிறார். சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்து பாதை தந்திடுவார். உன்னுடைய கஷ்டத்தை நினைச்சு சொல்லுங்க. சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்து பாதை தந்திடுவார். நன்றி ஆண்டவரே. அவர் ஒருவரே உன்னை காக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க நான் நீதிமான்னு சொல்றவங்களா? கரங்களை உயர்த்தி. Amen. He has made you righteous. Hallelujah. நீதிமான் 7 தரம் கீழே விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். Amen. Hallelujah. Though the righteous may fall 7 times, he will stand up. He will arise again. That is the assurance that we have in Jesus Christ. Hallelujah. இப்பேற்பட்ட பாவியாக இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டு மறந்து ஓடி இருக்கலாம். ஆனாலும் இந்த வேளையில் there's nothing that keeps you away from God. His love is unconditional this morning. அவருடைய அன்பு நமக்கு மாறாததாக இருக்கிறது. அளவு கடைந்த அன்பு நம்ம மேல் அவர் வைத்திருக்கிறார். அவரிடத்தில் நம்பி வாங்க, கிட்ட வாங்க. He is there to hug you tight once again, to give you back all the love that you have lost in life. நீ இழந்து போன எல்லா அன்பையும் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே கொடுக்க முடியும். அவர் உன்னை காக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹalleluya. உம்முடைய பலன் எனக்கு இன்னும் வேணும் ஆண்டவரே, தாருங்க ஆண்டவரே. Give it to me Lord. I need more of your grace என்று சொல்லுங்க. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடல். நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பாடுற ஒரு பாடல் இது. காத்திடும் உம்மில் என்னை நீர் காத்திடும், உம்மில் உம்முடைய கரங்களுக்குள்ளாக. அவர் ஒருவர் தான் பாருங்க தம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறாராம். அவருக்குள்ளாக நாம் இருக்கணும். அவருக்குள்ளாய் நாம் அடங்கி இருக்கும் பொழுது, அவருடைய சித்தத்திற்குள்ளாய் நாம் இருக்கும் பொழுது ஒரு சேதமும் நம்மை வந்து அணுகவே அணுகாது. இந்த பாடலை பாடும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட ஒரு ஆசையாய், நீர் உமக்குள்ளாய் என்னை காத்திடுங்க ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்குள்ளாய் என்னை வச்சிடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்க அப்படி இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆசையாய் சொல்லி நாம் பாடலாம் இந்த பாடலை. காத்திடும் காத்திடும் உம்மில் என்னை நீர் காத்திடும், தந்திடும் சொல்லுங்க, தந்திடும் தாரும் எப்போதும் உம்பலனை. உம்மை விட்டு இங்கு நான் செல்லுகிறேன் இயேசுவே, உம்மை விட்டு இங்கு நான் செல்லுகிறேன் இயேசுவே. நீரப்பும் 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 உம்பேலனா, நீரப்பும் ஓ நீரப்பும் நீரப்பும் உம்பேலனா. தாவீது
உம் சித்தம் செய்ய தேடுவே தேடுவே ஓ தேடுவே உம் சித்தம் செய்ய தேடுவே உம்மை விட்டு எங்க நான் செல்லுவேன் என் இயேசுவே உம்மை விட்டு எங்க நான் செல்லுவேன் என் இயேசுவே காத்திடும் காத்திடும் உம்மில் என்னை நீர் காத்திடும் 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 உம்மில் என்னை நீர் காத்திடும். கரங்களை தட்டி அவர் உங்களை காக்க வல்லவராக இருக்கிறாருங்க. அவர் அன்பு உன்னோடு கூட இருக்கிறது. காத்திடும் 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 உம்மில் என்னை நீர் காத்திடும். உணர்ந்து சொல்றீங்களா? come on. ஓ காத்திடும் காத்திடும் உம்மில் என்னை நீர் காத்திடும். தந்திடும் தந்திடும் தாரும் எப்போது உம்பலனை தந்திடும் ஓ தந்திடும் தாரும் எப்போது உம்பலனை உம்மை விட்டு எங்க நான் செல்லுவேன் என் இயேசுவே இயேசுவே உம்மை விட்டு எங்க நான் செல்லுவேன் என் இயேசுவே நீரப்பும் ஓ நீரப்பும் நீரப்பும் உம்பேலனாய் நீரப்பும் ஓ நீரப்பும் நீரப்பும் உம்பேலனாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லி பாடுனீங்க? உம்மை விட்டு எங்கே நான் உணர்ந்து சொல்றீங்களா? அத உம்மை விட்டு எங்கே நான் ஆமா ஆண்டவரே செல்லுவேன் என் இயேசுவே உம்மை விட்டு எங்கே நான் செல்லுவேன் என் இயேசுவே. உம்மை தவிர எனக்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உம்மை தவிர வேற யாரும் இல்லை ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி லார்ட் ஐ ஜஸ்ட் ஹேவ் யூ அலோன் ஓ மாஸ்டர் காட். உம்மை தவிர வேற ஒருவரும் இல்லை ஆண்டவரே. எனக்காக நீங்க இருக்கிறீங்களே உமக்கு நன்றி. அவரை போல ஒருவரும் இல்லைங்க. அவரை நம்பி விசுவாசிக்கிற யாவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் பலனை கொடுக்கிறார், வெற்றியை கொடுக்கிறார். உங்களுடைய எல்லா கஷ்டங்கள் துயரங்களை எடுத்து மாற்றி அமைக்க அவர் ஒருவரால் மாத்திரமே முடியும். அவர் அன்பு உனக்கு சமீபமாக இருக்கிறது. என்னை உயர்த்தி வைத்த அன்பு அது. எனக்காய் இறங்கி வந்த அன்பு அந்த அன்பு ஒன்றே. இந்த உலகத்தில் உண்மையில் சிநேகமாக இருக்க அவரை தவிர வேற ஒருவராலும் முடியவே முடியாது. மனுஷனுடைய அன்பெல்லாம் ஒரு கட்டளைக்கு உட்பட்டது. இஸ் ஆன் some kind of a commitment or a command. It might last, it might not last long. But the love of God, the agape love of God, the first love of God, that He so loved us that He gave His only begotten Son, Jesus Christ. And that is the reason that we are here to celebrate Christ in our lives. Because He came to redeem us. He came just for you. என் சிநேகமே, இன்றைக்கு நாம் பாடிக்கொண்டிருக்கிற பாடல்கள் எல்லாம் அவருடைய அன்பை குறித்த பாடல். எத்தனை எத்தனை அன்பு பாருங்க. அவருக்கு அவ்வளோ அன்பு. உங்கள் மேல் அவர் அன்பாக இருக்கிறார். அவருடைய அன்பு. என் சிநேகமே, என் ராஜனே, உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் உன்னுடைய இருதயத்தை,
உள்ளான இருதயத்தை. லார்ட், ஐ கிவ் மை செல்ஃப் டு யூ என்று சொல்றீங்களா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நான் முற்றிலுமாய் தருகிறேன். ஆண்டவரே, என்னை அழைத்த சிநேகம், அது கைவிடாத சிநேகம். அந்த சிநேகத்தை நினைத்து நாம் நன்றியுள்ள ஒரு இருதயத்தோடு கூட இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி இந்த ஆராதனையை நாம் முடிப்போம். அந்த அன்பிற்கு நன்றி என்று சொல்லுங்க. ஒரு நாளும் மறுதலிக்காத அன்பு, அது சிநேகம், மாறாத ஒரு சிநேகம். என் சிநேகமே, என் தேவனே, என் ராஜனே, என் இயேசுவே, என் சிநேகமே, என் தேவனே, என் ராஜனே, என் இயேசுவே, ஆராதி சிநேகமே, அழைத்த சிநேகமே, கரங்களை உயர்த்தி பிடித்த சிநேகமே, கைவிடா சிநேகமே, ஆராதி சிநேகமே, அழைத்த சிநேகமே, கரம் பிடித்த சிநேகமே, கைவிடா சிநேகமே. என்னை பரிசுத்தமாய் ஆக்கிட முடிய ஆவியை கண்டித்தீர ஆண்டவரே, நன்றி ராஜா. மாப்பாவி எனக்காய் சிலுவையில் மரித்தீர், பரிசுத்தனாக்கிட உம்மாவி தந்திட்டீர். மாறிட உம் சிநேகம் என்னை சுகமாக்கிற்று. உம் சேவைக்காய் நான் உயிர் வாழுவேன். ஆராதி இரண்டு கரங்களை உயர்த்தி, அழைத்த சிநேகமே, கரம் பிடித்த சிநேகமே, என்னை கைவிடா சிநேகமே, ஆராதி சிநேகமே, அழைத்த சிநேகமே, கரம் பிடித்த சிநேகமே, கைவிடா சிநேகமே. உன்னை கரம் பிடித்த சிநேகம், உன்னை கைவிடாத சிநேகம், அது உன்னை அவர் அநாதி சிநேகத்தால் அணைத்துக் கொண்டிருக்கிறார். உணர்ந்து பாருங்க. அநாதி சிநேகத்தால் என்னை அணைத்து கொண்டிரே, உம் கிருபையால் என்னை உயர்த்தி வைத்திரே. உம் சித்தம் போல் என்னை வணைந்து கொள்ளுமே. உமக்காகவே நான் உயிர் வாழுவேன். என் சிநேகமே, என் தேவனே, என் ராஜனே, என் இயேசுவே, என் சிநேகமே, என் தேவனே, என் ராஜனே, என் இயேசுவே, ஆராதி சிநேகம். சத்தத்தை உயர்த்தி, ஓ அந்த சிநேகம் ஒன்றுதானே. Yes Lord, கைவிடா சிநேகமே, ஆராதி சிநேகமே, அழைத்த சிநேகமே, கரம் பிடித்த சிநேகமே, என்னை கைவிடா சிநேகமே,
உமக்கு நன்றி. எங்களுக்காய் வந்து பிறந்தீரே உமக்கு நன்றி. எங்களை மீட்கும்படியாய் இந்த உலகத்திற்குள்ளாய் நீங்க வந்தீர்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. கரங்களை நன்றாக தட்டி சொல்லலாம். We praise you Lord and we thank you Jesus. We thank you for your love this morning Lord. Thank you Jesus.